அதிமுக பாஜக கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும். இப்போது இருக்கிற ஏற்பாடு போதாது என்பதை உணர்ந்திருக்கிறது. நிச்சயமாக திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் இந்த அணிக்குள் கொண்டு வருகிற முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் எடுக்கும் என்று தான் நம்புகிறேன். துக்ளக் ஆசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் அளித்திருக்கக்கூடிய ஒரு நேர்காணலிலும் இந்த கருத்தை கூறியிருக்கிறார். ஆகவே அதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். திரு செங்கோட்டையன் தன்னுடைய நிலையில் இருந்து பின்வாங்குவார் என்று நான் நினைக்கவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமியால் அலட்சியப்படுத்தப்பட்டு ஒருவேளை அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டாலோ அதிமுக அதற்கான விலையை தேர்தலில் தர வேண்டியிருக்கும். அதிமுக பலத்த தோல்வியை சந்திக்கும். செங்கோட்டையன் அவர்களுக்கு சொல்றது கேட்கல அப்படின்னா தோல்வி சந்திக்கும் சொல்றீங்க. இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூறுகிறார்கள். திரு செங்கோட்டையன் என்ன சொல்லி இருக்கிறார்? 10 நாட்களுக்குள் என் கருத்தின் மீது ஒரு முடிவு வராவிட்டால் ஒத்த சிந்தனை உள்ளவர்களுடன் கலந்து பேசி அந்த நோக்கத்தை நோக்கி நாங்கள் பயணிப்போம். அதிமுகவை ஒன்றுபடுத்துகிற வலிமைப்படுத்துகிற நோக்கத்தை நோக்கி பயணிப்போம் என்கிறார்கள். அவர்கள் தேர்தல் நெருங்குகிற வரை அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய தன்னுடைய நிலையில் பிடிவாதமாக இருந்தால் அதிமுகவை காப்பாற்றுவதற்கான முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தேர்தலில் அவர்கள் ஒரு நிலை எடுக்க வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு ஹைப்போதெட்டிக்கலாக அவர்கள் ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி போட்டியிடுவார்களா என்பது எனக்கு தெரியாது. அதற்கு மாறாக திரு நடிகர் விஜயுடன் கைகோர்க்கலாம் என்ற முடிவுக்கு அவர்கள் போவார்களானால் முதல் அதற்கு பகடை அதில் பலியாக போவது அதிமுகவுடைய ஓட்டு வங்கி தான். திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, திரு செங்கோட்டையன், திருமதி சசிகலா இவர்களெல்லாம் சேர்ந்து எந்த வடிவத்தில் முடிவெடுக்க போகிறார்கள்? எந்த வடிவத்தில் முடிவெடுத்தாலும் அதிமுகவுடைய ஓட்டு வங்கியில் பலத்த சேதம் ஏற்படும். நீங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பல அதிர்ப்பு குரல்கள் வந்தாலும் சரி, 6 முன்னாள் அமைச்சர்கள் பேசினாங்களான்னு எவ்வளவு குரல்கள் எழுந்தப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய முடிவுல ரொம்ப தெளிவா இருந்தார். இப்ப 10 நாட்கள் கெடு விதிச்சிருக்கிறாரு செங்கோட்டையன். இதுக்கு